ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். நாளை கடைபிடிக்கப்படவுள்ள ஏகாதசி விரதம் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். நாளை சனிக்கிழமை காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபடும் வளர்பிறை ஏகாதசி விரதமாகும். மாதந்தோறும் வளைபிறை தேய்பிறை ஆகிய 2 பட்சங்களிலும் அனுஷ்டிக்கப்படுகின்ற திதிவாரியான ஏகாதசி விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற சனிக்கிழமை 1/11/2025 அன்றைய தினம் மாதங்கள் தோறும் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் ஏகாதசி விரதம். இது பல்வேறு விஷ்ணு ஆலயங்களில் சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் நடைபெறும். இந்த ஏகாதசி திதியானது மகாவிஷ்ணுடைய வழிபாட்டுக்கு சிறப்பானது. இது வளர்பிறையிலும் இந்த ஏகாதசி வரும், தேய்பிறையிலும் இந்த ஏகாதசி வரும். இந்த ஏகாதசி திதி என்பது அமாவாசை வந்து 11வது நாள். ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10. ஏகாதசி ஏகாதசம் ஒன்றோடு கூடிய 10 திதியிலே 11வது திதி இந்த ஏகாதசி. இது வளர்பிறையிலும் வரும். தேய்பிறையிலே பௌர்ணமி வந்து 11வது நாளாகவும் இந்த ஏகாதசி வரும். இது திதியை அடிப்படையாக கொண்ட திதி வாரியான விரதம் மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்வதற்கு. இந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்கின்றவர்கள் ஆசாரசீரராக அங்கு சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்து கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா என்று பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். அவ்வாறு அந்த மகாவிஷ்ணுவுக்கு பிரீதியான இந்த துளசி வில்வத்தை எடுத்து சென்று வழிபாடுகளுக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைப்போது அங்கு துளசி தீர்த்தம் பிரசாதமாக வழங்குவார்கள். அவற்றை நாம் அருந்துகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ இந்த ஏகாதசி நாளில் நாமும் விரதமிருந்து மகாவிஷ்ணு பெருமானை வழிபாடு செய்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். சுவிஸ் பீமன்டோப் ஐயப்பன் தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. சுவிட்சர்லாந்து சூரிச் பீமன்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. தேவஸ்தான குருசாமி தியாகராஜ மகேந்திரன் சுவாமி அவர்களின் ஒழுங்கமைப்பில் தேவஸ்தான தொண்டர் சங்கரின் நெறியாட்கையில் உற்சவ குரு சிவஸ்ரீ ராமகுருக்கள் கிரியைகளை நடத்தினார். உபயகாரர்கள் தொண்டர்கள் இங்கே வழிபாடு செய்தனர். நிறை யோகங்கள் தழைக்கவும் கன்னி மூல கணபதியே காப்பதாமே.
இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.